السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا ماكثين فيه أبدا. صدق الله العظيم. الحمد لله. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் சூரத்துல் கஹ்ஃப், சூரா மரியம் ஓதி முடிக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் வெளியாகக்கூடிய பாதை அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கிறான். அதில் ஒரு முக்கியமான அம்சம்தான் அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது இருக்குது. நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வை அல்லாஹ் அதில் வைத்திருக்கிறான். மன அமைதி, மன சஞ்சலங்கள்லேருந்து விடுபடுறது எல்லாமே திக்ரில் இருக்குது. வரக்கூடிய பிரச்சனைக்கும் காரணம் திக்ரை விடுவது தான். இப்போ இந்த சூரத்துல் கஹ்ஃப் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா கஹ்ஃபுடைய சிறப்பையும் விசேஷமாக சொல்லியிருக்கிறாங்க. வாராந்திர சூறாக்களில், சிறப்புமிக்க சூறாக்களில் இதுவும் ஒரு சூறா. வெள்ளிக்கிழமையில் யார் இந்த சூறாவை ஓதுகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாரத்தில் எவ்வளோ பெரிய குழப்பம் உலகத்தில் ஏற்பட்டாலும் அல்லாஹ் அவருடைய ஈமானை பாதுகாப்பான். அந்த வாரத்தில் தஜ்ஜாலே வந்தாலும் சரி, இன்றைக்கி உலகம் அதை நோக்கி தான் வேகமாக போய்கொண்டு இருக்குது. தஜ்ஜாலுடைய வருகைக்காகத்தான் இன்றைக்கி எதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோமோ அது எல்லாமே அவனுடைய வருகைக்காகத்தான். அந்த காலத்தில் தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும், உலகம் என்ன இப்போ இல்லாமல் மாறும்னு சொல்லி. இன்றைக்கி நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் உலகத்தில் மாற்றங்களை பார்க்குறோம். நம்ம நினைக்கிறோம் உலகம் முன்னேறி போகுதுன்னு சொல்லி, விஞ்ஞானத்தில் அறிவுனுடைய உச்சாணிக்கு போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஈமானில் எவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு போகுதுங்கிற மறுபக்கத்தை நம்ம பார்க்கணும். அல்லாஹ்வின் மீதும் மறுமையின் மீதும் உண்டான நம்பிக்கையில் ஆக பெரிய வீழ்ச்சியை நோக்கி உலகம் போயிட்டுருக்குது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை ஓதுவதனுடைய பரக்கத்தில் எவ்வளோ பெரிய குழப்பம் வந்தாலும் அந்த குழப்பத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். உலகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களே மிகப்பெரிய குழப்பம் எது? தஜ்ஜாலுடைய குழப்பம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உலகத்துக்கு வந்த எந்த ஒரு நபியும் தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி எச்சரிக்கை செய்யாமல் வந்தது கிடையாது. அப்போ எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்க வேண்டிய அவசியம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எச்சரிக்கை செஞ்சாங்க தன்னுடைய உம்மத்தினர்களை. எந்த அளவுக்கும் சொன்னால், ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத்தில் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர் ஒமின் அஸாபின் நார் ஒமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் ஒமின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். கபருடைய வேதனையை விட்டும், நரக வேதனையை விட்டும், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனையை விட்டும், மௌத்தில் ஏற்படுற சோதனையை விட்டும், குறிப்பாக மஸீஹுத் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு என்னை காப்பாற்றிரல்லா. அந்த அளவுக்கு ஒரு கபருடைய வேதனையோட மறுமையில் ஏற்படுற நரக வேதனையோடு சேர்த்து தஜ்ஜாலுடைய குழப்பத்தை கேட்கப்படுதுன்னா அப்போ அது எவ்வளோ வீரியமிக்க குழப்பமாக உலகத்தில் இருக்கும். இப்போ எல்லா நபிமார்களும் எச்சரிக்கை செய்யறதுக்கு காரணம் என்ன? உலமாக்கள் சொல்கிறாங்க, ஒன்று என்னன்னு சொன்னால், எல்லா நபிமாருடைய உழைப்புக்கும் எதிரான உழைப்பை அவன் செய்வான். எல்லா நபிமார்கள் என்ன உழைப்பு செஞ்சாங்க? கண்ணுக்கு தெரியாத மறைவான ஞானம், மறைவான அந்த அல்லாஹ் பற்றி, மறுமை நாளை பற்றி, சொர்க்க நரகத்தை பற்றி சொல்லி மக்களிடத்தில் அழைப்பு கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே உடைக்கக்கூடிய வேலையை தஜ்ஜால் செய்வான்.
இன்னொரு கருத்து சொல்லப்படுது, தஜ்ஜாலுடைய வருகையினால் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, மௌத்தாகி போனவங்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும். கபூர்லேருந்து எழுப்பி என்ன செய்வானா, பேச வச்சு காட்டுவான். கபூரில் எழுப்பி உன் உம்மாவை எழுப்பி காட்டவா, அப்போயாச்சும் என்னை நம்புறியா என்பதாக மௌத்தானவங்களையும் எழுப்புவான் நான் கபூர்லேருந்து. அப்போ எவ்வளோ பெரிய சோதனையாக இருக்கும். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு கண்கட்டி வித்தையை நடத்தி காட்டிட்டாலே பின்ன அவனை நம்ப ஆரம்பிச்சிடறான். ஏதாச்சும் ஒரு அற்புதம் செய்ய ஆரம்பிச்சுட்டா அவர் மேலே பெரிய ஒரு உள்ளத்தில் அவர் மேலே ஒரு பெரிய பக்தி, அவர் மேலே பெரிய ஒரு மதிப்பு உண்டாகி அவங்கள கடவுளாக ஆக்கிற நிலைமை உண்டாகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். தஜ்ஜாலுடைய வருகை வந்துருச்சுன்னு சொன்னால் பலகீனமான ஈமான் உள்ளவங்களும் ஈமானை விட்டுருவாங்க. தஜ்ஜாலை பார்த்து நீ தான் அல்லாண்டு சொல்லுவாங்க. அதுதான் அவன் வேலை, நான் தான் அல்லாண்டு சொல்லுவான். மழை இல்லாத இடங்களில் மழை பெய்ய வைப்பான், மௌத்தானவங்களை எப்படி பேச வைப்பான். இவ்வளோ பெரிய குழப்பம் உலகத்தில் நடக்கும். இன்றைக்கி அதெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? சின்ன சின்னதாக அதனுடைய அடையாளங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சாதாரணமாக எல்லாமே இன்றைக்கி உருவாகிட்டு இருக்குது. கற்பனையில் சிந்திக்கிறதெல்லாம் இன்றைக்கி நினைவாக வந்துக்கிட்டு இருக்குது. கற்பனையில் எது சிந்திக்கிறோமோ அதை உருவாக்க முடியும். இன்றைக்கி அதை உருவாக்க முடியும், என்ன நினைக்கிறீங்களோ செய்ய முடியும். இதுதான் தஜ்ஜாலுடைய அதை நோக்கி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த நேரத்தை நம்ம உள்ளத்தை பாதுகாத்துட்டே இருக்கணும். ஈமானை பரிசோதிச்சுட்டே இருக்கு. நான் முஸ்லீமாக இருக்கிறேனா, நான் உண்மையிலேயே அல்லாஹ்வை நம்புகிறேனா, எந்த இடத்துல நான் ஷிர்கில் குஃப்ரில் போய் விழுகிறேன் தெரியாது எனக்கு. இப்போ அதை கண்காணிச்சிட்டே இருக்கணும். அதில் மட்டும் நம்ம சருகிடக்கூடாது. ஈமானை விட்டும் சருகி குஃப்ருங்கிற இறை நிராகரிப்புக்கு நம்ம போயிடக்கூடாது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா ஓதுகிற சிறப்பையும் சொன்னாங்க. குறைஞ்சபட்சம் இந்த சூரா கஹ்ஃபினுடைய ஆரம்ப 10 ஆயத்துகளையாவது மனப்பாடம் செய்கிறது. இன்னொரு ஹதீஸில் 3 ஆயத்தாவது மனப்பாடம் செய்தாலும் அவங்க தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாக்கப்படுவாங்கன்னு சொல்லி. ஆக நாம் வெள்ளிக்கிழமை தோறும் இதை ஓதக்கூடியவங்களாக ஆகணும். மனப்பாடம் செய்து முடிஞ்சால் 10 ஆயத்து அல்ல குறைஞ்சது 3 ஆயத்தையாவது ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் இதில் கவனம் செலுத்தணும். ஏன்னா அவ்வளோ அதை நோக்கி வேகமாக உலகம் போயிட்டுருக்கு. இப்போ இதில் என்ன அப்படிப்பட்ட விஷயம் இந்த சூறாவில் சொல்லப்படுது? இந்த சூறா இறக்கப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நுபுவத்தை மறுத்தாங்க. இவர் நபி கிடையாதுன்னு சொல்லி, இவர் கற்பனையில் எல்லாம் சொல்கிறாரு என்பதாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களை முறியடிக்கிறதுக்காக இவங்க யோசித்தாங்க. பல யோசனை, பல்வேறு வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்த்தாங்க. கேலி செஞ்சு பார்த்தாங்க. அவங்கள பைத்தியக்காரன்னு சொல்லி பார்த்தாங்க, நவுது பில்லா, சூனியக்காரன்னு சொல்லி பார்த்தாங்க. எது சொன்னாலும் மறுப்பு தெரிவித்து பார்த்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை போல் உறுதியாக நின்று தங்களுடைய கொள்கையை ஈமான உலகத்தை நிலைநாட்டுறதில் மலை போல் இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த குறைஷிகள்லாம் நம்ம இவரை வீழ்த்துறதுக்கு இவரை மாதிரி யார் வானத்திலேருந்து செய்தி வந்ததாக சொல்லி வேதம் வந்ததாக சொல்லி நம்பிக்கொண்டு இருக்கிறாங்களோ அந்த யூதர்கள்ட்ட இதுக்கான வழியை தேடுவோன்னு சொல்லி அப்போவே மக்காலேருந்து குறைஷிகள் புறப்பட்டு எங்கே போனாங்க? மதீனாவுக்கு போனாங்க. அங்கே இருக்கக்கூடிய யூத அறிஞர்கள்ட்ட போய் கேட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒருத்தர் தன்னை நபின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்களும் வானத்திலேருந்து வேதம் வந்ததாக சொல்லி நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தை தான் இப்போ எங்கள் ஊரில் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, இவரை வீழ்த்துறதுக்கு என்ன செய்யலாம்? ஏதாவது பரிசோதனை செய்து பார்க்குறதுக்கு வழி சொல்லுங்களேன். அப்போ அந்த யூத அறிஞர்கள் சொன்னாங்க, ஒரு 3 கேள்வி கேளுங்க. அந்த 3 கேள்விக்கு ஒரு நபியை தவிர வேறு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. அவர் சொல்லிட்டாருன்னா அவர் நபி தான் என்பதாக சொல்லி அனுப்புனாங்க. 3ல் ஒரு கேள்வி என்ன? முற்காலத்தில் ஊரை விட்டு வெளியாகி சென்ற அந்த வாலிபர்களை பற்றி கேளுங்க. காணாமல் போன வாலிபர்கள், அவங்க ஏன் காண போனாங்க? அந்த சரித்திரம் ஒரு ஆச்சரியமான சம்பவம் ஒன்று இருக்குது, அது தெரியுதான்னு பாருங்கள். 2வது, மேற்கிலேருந்து கிழக்கு வரைக்கும் முழு உலகத்தையும் பிரயாணம் செய்து ஆட்சி செய்த ஒரு மன்னர் உலகத்தில் இருந்தார். அவர் நினைத்த நேரமெல்லாம் நினைத்த இடங்களுக்கு போய் வருவார். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை ஆட்சி செஞ்ச மன்னர் யாருன்னு கேளுங்க. 3வதாக ரூஹுண்டா என்னன்னு கேளுங்கன்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகள் கேட்குறதுக்காக மக்காவுக்கு சொன்னாங்க. குறைஷிகள் சந்தோஷமாக இருந்தாங்க. இன்றைக்கி தெரிஞ்சு போயிடும் இவர் நபியா இல்லையாங்கிறது பாருங்கள், இன்றைக்கி எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக இருந்து சொல்லி மகிழ்ச்சி பொறுக்க அவங்க என்ன செஞ்சாங்க? குறைஷிகிட்ட இந்த செய்தியை பரப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கேள்வி கேட்டாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு சொல்கிறேன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாளைக்கு சொல்கிறேன்னாங்க. பாருங்கள், இந்த இடத்துல
நாளைக்குன்னு சொல்லும் போது எதை பார்த்து சொன்னாங்க? அல்லாஹ்ட்டேருந்து ஆயத்து வரும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, குர்ஆனின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தெரிவிப்பான், சொல்லலாம்னு நினச்சி நாளைக்கு சொல்கிறேன்னாங்க. ஆனால் நாளைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரலை. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 15 நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரலை. எப்படி இருக்கும்? குறைஷிகள் செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க, பார்த்தீங்களா, சரியான கேள்வி கேட்டோம், பதில் சொல்கிறதுக்கான திராணி இல்லை. அப்போ இவர் நபி இல்லை என்பதாக அங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய கவலை உண்டாகுது. இவங்களுடைய ஈமானே நசீப் இல்லாமல் போயிடுவாங்களே, அல்லாஹ் என்ன ஆயிடுச்சு, என்ன பிரச்சனை, ஏன் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைக்கலை? 15 நாளைக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை இறக்குறான். அதில் தான் அல்லாஹ் சொன்னான், நபியை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு சொல்கிறேன்னு வெறுமனே சொல்லாதீங்க. எந்த விஷயம் பேசினாலும் அல்லாஹுடைய திருநாமத்தோடு இணைத்து பேசி பழகன். அந்த அல்லாஹுடைய திக்ரோடு இணைத்து பேசக்கூடிய சந்தர்ப்ப துவான்னு சொல்லுவாங்க. எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த வார்த்தையை இணைச்சி சொல்லணுமோ அதை சொல்கிறதுல பரக்கத்து இருக்குது. அதை விடுறதுனால பெரிய நஷ்டமும் இருக்குது. இப்போ அல்லாஹ் சொன்னால், நபிய வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா, எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லி வெறுமனை சொல்லாதீங்க. இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு செய்வேன், நாளைக்கு பேசுவேன், நாளைக்கு வர்றேன் இன்ஷா அல்லாஹ். எல்லா இடத்துலையும் இன்ஷா அல்லாஹ் சொல்லி சொல்லுங்கள், அந்த காரியம் சிறப்பாக இருக்கும். ஒரு இன்ஷா அல்லாஹ் விட்டதுனால அல்லாஹ் தர்பியத் செஞ்சான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. 15 நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரலை. சரி, 15 நாளைக்கு பிறகு அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கி என்ன செய்தான், அந்த அவங்களுடைய கேள்வி 3க்கும் பதில். 2 கேள்வி இந்த சூறாவில், அந்த 2 கேள்விக்கு பதில் இருக்குது. ஒரு கேள்வி இதுக்கு முந்தின சூறா பனி இஸ்ராயீல்ல ஒய்ஸ் அலூனக அனிர் ரூஹ், ரூஹை பற்றி நபி உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அதிகமான நபருக்கு ஞானம் இல்லை, சொற்ப நபர்களுக்கு தான் அதை பற்றியான அறிவு இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிச்சிருவான். ஆனால் இந்த சூறா கஹ்ஃபில் இந்த குகைவாசிகளுடைய அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்ட, இதை போய் ஆச்சரியம்னு பேசுகிறாங்க. அல்லாஹுடைய வல்லமைக்கு முன்னாடி, அல்லாஹுடைய ஆற்றலுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது. அது என்ன சம்பவம்? நம்ம அடிக்கடி கேட்குற தெரிஞ்ச விஷயங்கள் தான். வாரம் ஓத வேண்டிய சூறாவாக இருக்கிறனால இந்த கருத்தை தெரிஞ்சு நம்ம ஓதுனா நம்மளுடைய உள்ளத்திலேயும் அந்த அந்த சிந்தனை உண்டாகும், படிப்பினை உண்டாகும். இதில் என்ன விஷயம் வருதுன்னு சொன்னால், முற்காலத்தில் திக்கியானுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரசன் இருந்தான். அவன் என்ன சொன்னான்னு சொன்னால், நான் தான் கடவுள், நான் தான் பெரிய இறைவன், என்னை தான் நீங்கள் வணங்கணும்னு சொல்லி மக்களை கட்டாயப்படுத்திட்டு இருந்தான். அப்போ மக்கள் எல்லாம் அவனுக்கு பயந்து அவனை வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு 6-7 வாலிபர்கள் அவங்க என்ன சொன்னாங்க, ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்ல் லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹல் லகத் குல்னா இதன் ஷததா, இந்த வானங்களையும் பூமியையும் படைத்த உங்களுடைய ரப்பும் எங்களுடைய ரப்பும் ஆகிய அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்குவோம். அல்லாஹ்வை தவிர நாங்கள் யாரையோ வணங்கணும், நாங்கள் பெரிய நஷ்டத்தில் விழுந்துருவோம், பெரிய அபாயத்தை, பெரிய ஒரு பாவத்தை சுமந்தவங்கள ஆயிடுவோங்கிற கருத்தில் அவங்க மறுத்துட்டாங்க. இப்போ அரசன் மிரட்டல் விட்டாங்க, நீங்கள் என்னை வணங்கலைன்னு சொன்னால் அவங்க எல்லாரையும் தூக்குல போடுவேன்னு சொல்லி. அவங்க அந்த 6 வாலிபர்கள் உட்கார்ந்து ஆலோசனை செஞ்சாங்க, நம்முடைய ஈமான பாதுகாக்க என்ன செய்கிறது. இந்த சூறாவில் 3 வகையான பிரயாணம் சொல்லப்படுது. அதில் இது முதலாவது பிரயாணம். இந்த 6 பேர் உட்கார்ந்து மஷூரா செய்கிறாங்க. இவனுடைய மிரட்டலுக்கு பயந்து நாம் இவனை வணங்கிட்டோன்னு சொன்னால் நிரந்தர வாழ்க்கையில் நாங்கள் மறுமையில் நரகத்துக்கு போகணும், இந்த உலகத்தை சின்ன கஷ்டம்தான், இவனுடைய கஷ்டத்தையும் தப்பிக்கிறதுக்கு நம்ம வேறு ஏதாவது வழி உபாயம் இருக்குதான்னு சொல்லி ஆலோசனை பண்ணுறாங்க. ஆலோசனை பண்ணிவிட்டு அவங்க ஒரு முடிவு செய்கிறாங்க, நம்ம ஊரை விட்டு வெளியாகி ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சி அல்லாட்ட நம்ம அபயம் தேடுவோன்னு சொல்லி ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க. இவங்க பின்னாடியே ஒரு நாயும் போகுது. அந்த நாய் அந்த குகை வாசலில் காவல் காக்குது. இவங்க குகைக்கு உள்ளே போயிட்டாங்க. போயிட்டு அல்லாட்ட துவா செஞ்சாங்க, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, யா அல்லாஹ் எங்களுக்கு ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு கிருபை செய்வாயாக, அருளை இறக்கி வைப்பாயாக, வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, நாங்கள் ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கிறோம், உனக்கு தெரியும், உனக்காகத்தான் நாங்கள் இப்படி ஒரு நிலையை ஏற்பாடு செஞ்சு வந்துட்டோம், எங்களை இதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி எங்களுக்கு உண்டாக்கித்தான்னு சொல்லி துவா செய்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலரபுனா அலா ஆதானிஹிம், அவங்களுடைய 2 காதுகளையும் நாம் அடைத்தோம். அப்படின்னா தூங்க வச்சுட்டோம். காதை அடைஞ்சிட்டா, காது தான் முதல்ல என்ன செய்யுமா, தூங்கும் போது
முதல்ல காது அப்படியே அதாவது அடைக்கும், அதுக்கு பிறகு கண் சொக்கும், பிறகு தூங்கிடுவோம். அப்போ காதை அல்லாஹ் அடைக்கிறான் அப்படி சொன்னால் அவங்கள தூங்க வைத்து எத்தனை சீனு 300 வருஷம் சொல்லப்படுது. அந்த குகைக்குள்ளே அல்லாஹ் அவங்கள 300 வருஷம் தூங்க வைத்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டி 300 வருஷம் தூங்கி அங்கே அரசன் தேடுறான், அவங்கள தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல, அவன் விட்டுட்டான் அவங்களெல்லாம். ஆனால் இவங்களை அல்லாஹ் எப்படி தூங்க வச்சங்கிற அதிசயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். அவங்க தூங்க வைக்கும் போது ஒரே நிலையில் படுத்து கிடந்தாங்கன்னு சொன்னால் உடம்பெல்லாம் புண்ணாயிரும். நம்ம பார்க்குறோம் வீட்டில் நோயாளிகள் ஒரே நிலையில் படுத்து கிடந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு முதுகெல்லாம் புண்ணு வச்சிரும், முதுகெல்லாம் உடம்பு அழுகி போயிடும். இப்போ பெரட்டி போடுவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவங்கள என்ன செஞ்சோம், ஒன்று கல்லிபகும் தாத்தல்ல மீனி வதாத்த ஷிமால், அவங்கள வலதும் இடதுமாக அவங்கள புரட்டி படுக்க வைத்தோம். பிறகு அந்த வெளிச்சம் வர்றது ஏற்பாடுகளை நாம் செய்தோம், காற்றோட்டத்துக்கும் எல்லாம் ஏற்பாடு செய்தான். 300 வருஷம் தூங்கி முழிக்கிறாங்க. முழித்த பிறகு உட்கார்ந்து யோசிக்கிறாங்க, நம்ம எவ்வளோ நேரம் தூங்கணும் என்பதாக விசாரித்து கொள்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் முழுக்க தூங்கிட்டோம் போல், ஒரு நாள் 24 மணி நேரம் தூங்கிட்டோம் போல். இன்னொருத்தர் சொல்கிறார், இல்லை ஒரு பாதி நாள் தூங்கியிருப்போம் போல். இங்கே தூங்கினது எவ்வளோ நாள், 300 வருஷம் போயிடுச்சு. சரி, பசிக்குது, ஏதாவது ஏற்பாடு செய்வோமே. ஒரு ஆள் ஹிதுமத்துக்கு பொறுப்பு போட்டு போய் யாருக்கும் தெரியாமல் இந்த காசை எடுத்துகிட்டு போய் வெளியில் ஏதாவது சாப்பாடுக்கு யாருக்கும் தெரியாமல் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. தெரிஞ்சால் அரசன்ட்ட பிடிச்சி கொடுத்துருவாங்க. பசிக்குது, சாப்பாடு வேணுமே. இவர் 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காசை எடுத்துக்கிட்டு அந்த குகைக்கு வெளியே வந்து பார்க்குறார். எல்லாமே மாறி போயிருக்குது, இவருக்கு ஒன்றும் புரியலை. சரி, யாருக்கும் தெரியாமல் கடையை தேடி போகிறாரு. எல்லாமே வித்தியாசம், மக்களும் வித்தியாசமாக இருக்கிறாங்க. காசை கொடுத்துட்டு ரொட்டி கேட்குறாரு கடையில். அவங்க பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இது யார், வித்தியாசமான மனிதராக தெரிகிறாங்களே. காசை வாங்கி பார்த்தா 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காசு. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, யார் நீங்கள்? அப்போது அவங்க கேள்விப்பட்ட விஷயத்தையெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. இவர் அரசர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அப்போ யார் இருக்கிறான்னு சொன்னால், அப்போ கிறிஸ்தவ அரசர் இருக்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் அந்த அரசர் அப்போ ஒரு விவாதம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த பகுதியில். மரணத்துக்கு பிறகு வாழ்வு இருக்குதா இல்லையாண்டு இரு கருத்து ஓடிட்டுருக்கு. மரணத்துக்கு பிறகுலாம் வாழ்க்கை கிடையாதுன்னு ஒரு சாரார் சொல்லி வாதம் செய்கிறாங்க, விவாதம் நடக்குது. அரசரை சார்ந்தவங்கள்லாம் அரசரும் நம்பிக்கை வைத்திருக்கிறார் மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி. அந்த இரவு தான் அவர் அல்லாட்ட துவா செஞ்சாராம், அல்லாஹ் நீ மௌத்துக்கு பிறகு திருப்பி எழுப்புவாங்கிறத எங்களுக்கு உன்னுடைய அத்தாட்சியை காட்டுன்னு அவர் துவா செஞ்சிட்டு இருந்தாராம். அதுக்கு தோத அல்லாஹ் இவங்களை எழுப்பி விட்டான். 300 வருஷம் தூங்க வச்சு எழுப்பி இவங்களை பிடிச்சி அரசர் தர்பாருக்கு கொண்டு போகப்படுது. அப்போ தான் அவங்க உணர்றாங்க, நாம் இப்போ இருக்கிற அரசர் இது வேறு, எத்தனையோ தலைமுறை கடந்து இந்த அரசர் வந்திருக்கிறாரு. அப்போ அல்லாஹ் நம்மளை தூங்க வச்சது 1 நாள் 2 நாள் இல்லை, பல 100 வருஷம் போயிருச்சுன்னு அவர் விளங்குறார். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சம்பவத்தை சொல்லி அவர் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினார் அந்த அரசர். பிறகு மக்களுக்கெல்லாம் இந்த வெளிச்சமாகிவிட்டது, மௌத்துக்கு பின்னாடி அல்லாஹ் நிச்சயம் எழுப்புவான். 300 வருஷம் தூங்க வச்சு எழுப்புகிற அல்லாஹ்க்கு மௌத்தாக்கி எழுப்ப முடியாதா? தாயினுடைய வயிற்றில் ஒன்றும் இல்லாமல் படைத்த அல்லாஹ்க்கு திருப்பி மண்ணோட மண்ணாக்கிட்டு எழுப்ப தெரியாதா? இந்த மாதிரி மறுமைக்கு பிறகு திருப்பி அல்லாஹ் எழுப்புவாங்கிற இந்த சம்பவத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு ஒரு படிப்பினையே சொல்லித்தரான். ஹைர், இப்போ அதுக்கு பிறகு உள்ள விஷயம்லாம் பெரிய விஷயம், பிறகு என்ன ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்க தங்களுடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்காக இவங்க போய் அடைக்கலம் போனது, குகையில் போய் ஒளிந்தது, இது அல்லாஹ்க்கு பிரியமான அமலாயிருச்சு. ஈமானை பாதுகாக்கிறது இருக்குதே ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ மோசமான மாஹவுலில் நம்ம வாழக்கூடிய காலத்தில் நம்ம ஈமானை பற்றி சிந்திச்சு பார்க்கணும். இதை ஈமானை பாதுகாக்க என்ன ஏற்பாடு செய்கிறது, இதுக்கு என்ன சொல்லப்பட்டுக்குது, அந்த மாதிரி ஈமானை பாதுகாக்கக்கூடிய முயற்சிகளில் அல்லாஹுடைய தீனில் அல்லாஹுடைய பாதையில் போய் அதுக்கான பாதுகாக்கக்கூடிய ஏற்பாடுகளை நம்ம செய்யணுங்கிற விஷயம் இந்த சூறாவில் அல்லாஹ் நமக்கு விளங்க வைக்கிறான். 2வது, இல்மை தேடி பிரயாணம் செய்கிறது. மார்க்க விஷயத்தை படிக்கக்கூடிய ஆர்வத்தில் நம்ம எத்தனையோ பிரயாணங்கள் எதுக்கோ செய்கிறோம், சம்பாதிக்கிறதுக்காக செய்கிறோம், நண்பர்களை சந்திக்கிறதுக்காக போகிறோம், எல்லாம் நல்ல விஷயங்கள், ஆகமான விஷயங்கள். ஆனால் மார்க்க விஷயத்தை கற்கிறதுக்காக கற்றுக் கொடுக்கறதுக்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சபையில் இருக்கும்போது ஒரு மனிதர் கேள்வி கேட்குறார், மூசாவே, உங்களை விட நல்ல மார்க்க ஞானம் உள்ளவங்க, இல்முல உயர்ந்தவங்க யாராவது பூமியில் இப்போ இருக்கிறாங்களா? உங்களை விட அறிவில் சிறந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? வெளிப்படையில் பார்த்தா நபியை விட உயர்ந்தவங்க யாராவது இருப்பாங்களா?
நபி தான் யார்? அல்லாஹ்கிட்டேருந்து வஹி மூலம் இல்மு படித்து கொடுக்கப்படுறவங்க. ஒரு நபியை விட சிறந்தவங்க அந்த காலத்தில் யாரும் இருக்க முடியாது. அந்த ஒரு வகையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னை விட யார் இருக்க முடியும்? நான் அல்லாஹுடைய நபியாக இருக்கிறேன், யாரும் இல்லைன்னாங்க. உடனே அல்லாஹ் வஹி அறிவித்தான், நபியே மூசாவே, உங்களை விட அறிவுள்ள ஞானம் மிக்க சிறந்தவர் ஒருத்தர் இருக்கிறார் இப்போ பூமியில். இப்படி சொன்னதுமே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளோ பெரிய ஆசையும் தேட்டமும் வந்துடுச்சுன்னா, அல்லாஹ் அவர் எங்கே இருக்கிறான்னு சொல்லு, நான் அவர்கிட்ட போய் இல்ம படிக்கணும். என்னை விட இல்மில் உயர்ந்தவங்க ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா நீனே அதை சிலாகிச்சு சொல்கிறான்னு சொன்னால், அந்த இல்மை நான் அவர்கிட்டருந்து கற்றுக்கொள்ளணும், அவர் எங்கே இருக்கிறாரு சொல்லு, நான் போய் பார்க்கணுன்னு சொல்லலாம். அப்போ அல்லாஹ் சொன்னால், மஜ்மா அல் பஹ்ரைன், 2 கடல்கள் சேரும் இடத்துல இருக்கிறாங்க, நீங்கள் கடலோரத்தில் பிரயாணம் செஞ்சு போங்க. அப்போது ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களோட ஒரு பணியாளரை ஏற்றுக்கொண்டு பிரயாணத்துக்கு மீன் சாப்பாடு எடுத்துக்கொண்டு கடலோரத்தை போயிட்டே இருக்கிறாங்க. அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மீன் எப்போ உயிர் பெற்று துடித்து அது கீழே விழுகுதோ எனக்கு சொல்லு, அங்கே தான் அவர் இருக்கிறாரு, அங்கே தான் 2 கடல் சேர்கிற இடம் இருக்குதுன்னு சொல்லி அவர் உணவுக்காக எடுத்து போன உணவு, அது உயிரற்ற மீன் தான். அது சொல்கிறாங்க, எப்போ இதுக்கு உயிர் வந்து அது துடித்து பாத்திரத்தின் கீழே விழுந்து கடலுக்கு போயிடும், அது அந்த மாதிரி எப்போ இந்த மீனுக்கு நிலைமை வருதோ அப்போது நீ சொல்லுன்னு சொல்லி பணியாளர்கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. போய் ஒரு இடத்துல களைச்சி போய் ஒரு பாறையில் தலையை வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் படுத்துங்கிறாங்க. அந்த இடத்துல தான் இந்த மீன் என்ன செய்யுது, துடித்து கீழே விழுந்து கடலில் அப்படியே போயிடுது, பாதையை அமைத்து கொண்டு போகுது. இதை இந்த பணியாளரும் பார்த்துட்டார். சரி, இவங்க கேட்ட இடம் இதுதான், மூசா அலைஹிஸ்ஸலாம் முழிச்ச பிறகு சொல்லலான்னு நினச்சிருந்தார். அவரும் தூங்கிட்டார். பிறகு 2 பேரும் தூங்கி முழித்து பிரயாணத்தை தொடர்றாங்க. சொல்ல மறந்துட்டார். இப்படி ஒரு விஷயம் நடந்ததை கூட இருந்த பணியாளர் சொல்ல மறந்துடுறார். நீண்ட தூரம் போயிட்டாங்க. போன பிறகு ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னா ஃபி சஃபரினா ஹதா நஸபா, நாம் இந்த பிரயாணத்தை ரொம்ப களைச்சி போயிட்டோம், சாப்பாடை எடுப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவர் ஞாபகம் வருது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே இந்த மாதிரி மீன் வந்து நம்ம எங்கே தூங்கணுமோ அங்கேயே அது போயிடுச்சு, சொல்ல மறந்துட்டேன். என்னப்பா நீ, நம்ம இவ்வளோ தூரம் தேடி வந்ததே அந்த இடத்துக்கு தான், அங்கே தான் அவர் இருக்கிறார். யார் அல்லாஹ் என்னை விட சிறந்த ஒருத்தர் இருக்கிறதாக அல்லாஹ் சொன்னானோ அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ திருப்பி என்ன செய்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா அங்கே இருக்கிறார் அந்த மனிதர். சலாம் சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. நான் தான் அல்லாஹுடைய நபி மூசான்னு சொல்லி பிறகு பேசுகிறாங்க. 2 பேரும் அறிமுகமாகி கொள்கிறாங்க. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் உங்கள் கூட இல்மை படிக்கிறதுக்காக உங்கள் கூட நான் பிரயாணம் செஞ்சு வர ஆசைப்பட்றேன். எவ்வளோ தேட்டம் பாருங்கள். மார்க்க ஞானம் நமக்கு, நம்ம கொஞ்சம் இல்மை தெரிஞ்சுட்டு நம்ம திருப்தி அடைஞ்சிடறோம். மாஷா அல்லாஹ், இந்த அளவு தெரிஞ்ச போதும், தெரிஞ்சதை வச்சு அமல் செஞ்சுட்டு போயிடும். ஆனால் உலக விஷயத்தில் டெய்லி படிக்க ஆசைப்படுறோம். உலகத்தில் என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன நடக்குது, அந்த நாட்டில் என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, தகவல்களை படிக்க தெரிஞ்சுக்கொள்ள இருக்கிற ஆர்வம் அல்லாஹ் சொல்லக்கூடிய தகவலில் நமக்கு கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நபி கிடையாது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ் வெளிரங்கமான இந்த உலக விஷயத்துக்கான நபியாக அல்லாஹ் உங்களை அனுப்பியிருக்கிறான். உங்களுக்கு அதை தான் சகிக்க முடியும். ஆனால் நீங்கள் என்னோட பிரயாணம் செய்ய உங்களால் முடியாது, உங்களோட பொறுமையாக இருக்க முடியாது. அதனால் வானா நீங்கள் போயிருங்கன்னு சொன்னாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் உங்களால் கைஃப தஸ்பீர் ஆலாம் துஹைத்து பி ஹுபரா, எப்படி உங்களால் பொறுமையாக இருக்க முடியும்? உங்களுக்கு தெரியாத விஷயம் அதெல்லாம் நான் செய்வேன், உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், வராதிங்கண்டாங்க. அப்போ சொன்னாங்க, இல்லை தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக இருப்பேன்னு சொன்னாங்க. இங்கே இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்துகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்துகிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு கண்டிஷன் போனாங்க. அதில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் வர்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நான் என்னோட வந்தால் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நானே அதுக்கு பதில் சொல்கிற வரைக்கும் எது நடந்தாலும் அந்த சம்பவத்துக்கு நானே விளக்கம் சொல்லுவேன். கூட வந்து அமைதியாக பார்த்துட்ருக்கணும், கேள்வி கேட்கக்கூடாது, ஏங்கிற கேள்வியே கேட்கக்கூடாது. சரியா அப்படிங்கிறான். சரி, ஹத்தா உஹதிஸ லக மின்ஹு திக்ரா, நானாக அதுக்கு காரணம் சொல்கிற வரைக்கும் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறாங்க. சரி வாங்க போகலாம். போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது கடலோரத்தோட கப்பலில் ஏறுறாங்க. ஃபன்தலகா ஹத்தா இதா ரகிபா ஃபிஸ் சஃபீனா, கப்பலில் ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அந்த கப்பலுடைய பலகையெல்லாம் ஆணிகளெல்லாம் கலட்டி உடைக்கிறாங்க. கப்பலுக்கு நடுக்கடலில் போயிட்டுருக்கு. ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்கும் போது ஏதாவது ஆணியை வச்சு உடைச்சா எப்படி இருக்கும் இருக்கிற எல்லாருக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, என்ன வேலைங்க செய்றிய, கப்பலை உடைச்சிட்டு இருக்கிறிய, கப்பல் போயிட்டு இருக்குது, மூழ்கிறாதா என்ற கவலையில் டேமேஜ் ஆகிட்டு இருக்கிறீங்க நீங்கள்.
அப்படின்னு கவலைப்பட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். நான் அதான் சொன்னேன்ல என் கூட வராதீங்கன்ட்டு. சரி தெரியாமல் இனிமேல் நான் ஏதாவது கேட்டேன்னு சொன்னால் பார்த்துக்கலாம், மன்னிச்சுக்கிடுங்க, தெரியாமல் கேட்டுட்டேன். போயிட்டாங்க, இறங்கிட்டாங்க ஒரு ஊரில். இறங்கி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இவங்களும் போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் போது ஒரு ஊரில் சிறு பிள்ளைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அதில் ஒரு பிள்ளையை பிடிச்சி கழுத்தை திருவி மொத்தாக்கிட்டான். இது தாங்குமா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு? என்ன விலங்க செய்கிறிய? அக்கத்தல்த நஃப்ஸன் ஸகிய்யத்தன் பிகைரி நஃப்ஸ் லக்கத் ஜி'த ஷைஅன் நுக்ரா. பெரிய பாவம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால அலமா குல் லக இன்னக லன் தஸ்ததிஅ மஇய ஸப்ரா. உன்னாலெல்லாம் என்னோட பொறுமையாக இருக்க முடியாது சொன்னனா இல்லையா? இப்போ சொன்னாங்க, கடைசி வாய்ப்பு தாங்க, இனி நான் ஏதாவது கேட்டேன்னு சொன்னால் என்னை அனுப்பி விட்ருங்க, உங்கள் கூட வரமாட்டேன். சரி போனாங்க. போயிட்டே இருக்கிறாங்க. பசி வந்துடுச்சு. அந்த காலத்து ஹோட்டல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் ஹோட்டல்லாம் கிடையாது. அப்போ பசி வந்தால் பிரயாணிகள் என்ன செய்வாங்க? கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். சாப்பாடு வேணுன்னா இது யாசகம் கிடையாது. விருந்தாளிகள் வந்து அந்த ஊர் மக்கள் தானாக உபசரிக்கணும். வெளியூர்காரங்க வந்தால் அவங்களே சாப்பாடு கூப்பிட்டு கொடுக்கணும். அது ஃபர்லாக இருந்துச்சு. தரலைன்னு சொன்னால் கேட்டு வாங்கி சாப்பிட்ணும். கேட்டும் தரலைன்னாக்கா அவங்க என்ன செய்யலாம்? அபகரித்து திருடி கூட சாப்பிட்லாம், ஹலால் அது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு உணவு கேட்குறாங்க, பசிக்குது ஏதாவது தாங்கன்னு சொல்லி. அந்த ஊர் மக்கள் கொடுக்கலை, யாரும் கண்டுக்கல, கடுமையான பசி. அந்த ஊரில் ஒரு செவரு கீழே விழுகிற மாதிரி இருக்குது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த செவரை போய் சரி செய்கிறாங்க. இது கீழே விழுகிற மாதிரி இருக்க சரி செய்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரியான கோவம். சாப்பாடு தர மாட்டோம், பசியில் இருக்கிறோம், நீங்கள் பாட்டுக்கு இந்த ஊருக்கு சேவையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க? ஏதாவது கூலிக்காவது இதை செய்யுங்க, காசு தந்தால் அதை வச்சு ஏதாவது சாப்பிட்லாம், சாப்பாடு தந்தால் அதை செய்வேன்னு சொல்லுங்கள். அப்போது சொல்லிட்டாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், ஹாதா ஃபிராக்கு பைனி ஓ பைனிக், போதும், இதோ நீங்கள் போயிட்டு வாங்க, இப்போ நடந்ததுக்கு மட்டும் நான் காரணத்தை சொல்லிடுறேன், கேட்டுட்டு போங்கன்னு சொல்லி 3க்கும் காரணத்தை சொன்னாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொன்னாங்க, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரஹ்மத் செய்வானாக, அந்த இடத்துல நானாக இருந்தாலும் பொறுமையாக இருக்க முடியாது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னாலையும் பொறுமையாக இருக்க முடியாது. எப்படி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் சொன்னாங்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கேயும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருந்தால் இன்னும் நிறைய அற்புதங்களை பார்த்துருப்பாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் யாராலையும் அவங்களோட பொறுமையாக இருக்க இயலாதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒன்றுக்கும் காரணம் சொன்னாங்க. இந்த கப்பலை நான் வந்து டேமேஜ் ஆக்குனதுக்கு காரணம், அந்த கப்பலில் வர்ற வழியில் இடையில ஒரு அரசன் இருக்கிறான், டேமேஜ் இல்லாத கப்பல்களை எல்லாம் அபகரிச்சிட்டு இருக்கிறான். இது ஒரு அனாதையான ஏழைக்கு சொந்தமான கப்பல், இதை நான் பாதுகாக்கிறதுக்காக அதை நான் டேமேஜ் ஆக்கினேன், அதனால் அவன் விட்டுட்டான் அந்த கப்பலை. அதே மாதிரி அந்த குழந்தை கொல்லப்படுறதுக்கு காரணம் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த குழந்தையினுடைய தாய் தந்தையர்கள் சீதேவிகளாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த புள்ள பெரிய அழிச்சாட்டையை செய்யக்கூடிய, பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய குழந்தையாக வருண்டு அல்லாஹ்வோட முடிவு. பெற்றோருடைய துவாவின் காரணமாக அல்லாஹ் இந்த குழந்தை எடுக்கப்படுது. இதை விட சிறந்த குழந்தைய பகரமாக அல்லாஹ் கொடுக்க போதுமானவன். பிறகு இந்த செவர் விழுகிறதுக்கு காரணம் என்ன? நான் ஏன் இதை செப்பனிட்டு நிப்பாட்டி வைத்தேன்னு சொன்னால், இந்த சுவற்றுக்கு கீழாக பொக்கிஷம் இருக்குது. அது 2 எத்தீமான அனாதையான சிறுவர்களுக்கு சொந்தமானது. ஆனால் அந்த குழந்தைங்க இன்னும் பெருசாக ஆகலை. இந்த சுவரு கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் இந்த அநியாயக்கார மக்கள் இதை அபகரிச்சிடுவாங்க. இந்த எத்தீமான சிறுவர்களுடைய சொத்தை சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த சிறுவர்களுடைய பெற்றோர் வக்கான அபூஹுமா சாலிஹா, இந்த எத்தீமான சிறுவருடைய பெற்றோர் தந்தை நல்ல சாலிஹான மனிதர். யார் சாலிஹானவங்களாக, பேணுதலானவங்களாக, ஹலால் ஹராம் பேணக்கூடியவங்களாக பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பாக எல்லாம் அடுத்த தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்ப்பான். அது எப்படியா யாரை வச்சும் எல்லாம் பாதுகாப்பான். அவர் இறந்துட்டார், பிள்ளைங்க எத்தீமான சிறுவர்கள், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு அல்லாஹ் அந்த செவத்தை செப்பனிட வைக்கிறான். பிறகு அப்போ சொல்கிறாங்க, அவர் சாலிஹான மனிதர், அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான். அந்த எத்தீமானவங்க இன்னும் வளரலை, அவங்க பெருசாகிறது வரைக்கும் இந்த செவர் நிற்கிறதுக்காக நான் சரி செஞ்சேன்னு சொன்னாங்க. இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரயாணத்தில் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து கூட இருந்து இப்படியான விஷயங்களை கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க. அல்லாஹ் அக்பர், இப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் நடத்திட்டு இருக்கிறான் உலகத்தில். நமக்கு தெரியாது, வெளிரங்கமான விஷயங்களை பார்த்துட்டு நம்ம செய்யக்கூடிய ஏற்பாடுகளை கொண்டு தான் எல்லாம் நடக்குதுன்னு நம்ம நினைப்போம். நாம் செய்யக்கூடிய உழைப்பு, நாம் செய்யக்கூடிய முயற்சி, நம்மளுடைய திறமை இல்லை, இது அல்லாஹ் பாதுகாத்துட்டு இருக்கிறான். ஒன்று அல்லாஹ் நேரடியாகவும் செய்வான். இந்த மாதிரி நல்லடியார்களை வைத்தும் அல்லாஹ் தஆலா மக்களை சுபிட்சமாக வாழ்வதற்கு ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்யக்கூடிய. ஆனால் நம்மகிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னால், நல்ல அமல்கள் செய்யணும், அல்லாஹ்வை சரியான முறையில் நம்பணும். நம்பி ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்கிறது. இந்த சூறாவை முடிக்கும் போது அல்லாஹ் அதான் சொல்லுவான், யாரெல்லாம் என்னை சந்திக்க விரும்புகிறீங்களோ,
என்னை யாரெல்லாம் சந்திக்க விரும்புகிறீங்களோ அவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஃபல் அமல் அமலன் சாலிஹா, நல்ல அமல் செய்து வாங்க. நல்ல அமல் நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையை நடத்த. நல்ல அமல்டா என்னங்க? தொழுகிறது, ஓதுறது, திக்ர் செய்கிறது மட்டும் இல்லை. இதிலிருந்து வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட அல்லாஹ் சொன்ன மாதிரி ஆகணும். அதான் நல்ல அமல். எந்த காரியம் செய்தாலும் சுன்னத்தான முறையில் செய்கிறது, அது அல்லாஹ்வுக்காக செய்கிறது, அதான் அமலே சாலிஹ். எச்சி துப்புனா கூட அதில் சுன்னத்தான முறை இருக்குது. செருப்பு போடுறதுல கூட சுன்னத்தான முறை இருக்குது. இதெல்லாம் எனக்காக செய்யணும். கடைசியில் அல்லாஹ் ஒரு முக்கியமான நிபந்தனை இடுவான், வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹுடைய வணக்கத்தில் யாரையும் இணையாக ஆக்காதீங்க. அல்லாஹை வணங்க வேண்டிய இடத்துல அல்லாஹுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை வணங்குறது, ஷிர்க்கு செய்கிறது. ஷிர்க்கு மட்டும் செய்யாமல் நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் என்னைய நல்ல முறையில் நீங்கள் சந்திக்கலாம்னு சொல்லி அல்லாஹ் அந்த சூறாவை முடிப்பான். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. 3வது பிரயாணம் தான் அந்த துல்கர்னைன் மன்னருடைய பிரயாணத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவங்க முழு உலகத்தையும் ஆட்சி செய்த மன்னர். அவங்க யஜூஜ் மஜூஜுடைய குழப்பம் அந்த காலத்தில் சாதாரணமாக இருந்துச்சு. அப்போ அந்த யஜூஜ் மஜூஜ் வாழக்கூடிய பகுதியில் இருந்த மக்கள்லாம் இந்த துல்கர்ன் மன்னர்கிட்ட முறையிட்டாங்க. இந்த மாதிரி இவங்களால் எங்களுக்கு பெருந்தொல்லையாக இருக்குது, இவங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் ஏதாவது தடுப்பு சுவரை ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ துல்கர்னைன் மன்னரால் தான் என்ன செய்யப்படும், ஒரு பெருஞ்சுவர் கட்டப்பட்டுச்சு. செம்பை உருக்கி அதால் ஏற்படுத்தப்பட்ட சுவரால் அவங்க தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. உலகத்தில் அது ஒரு பகுதி இருக்குது. இன்றைக்கி விஞ்ஞானத்தால் அதை கண்டுபிடிக்க இயலாது. எவ்வளோ உச்சாணியில் விஞ்ஞானம் போயிடுச்சு. ஆனால் இது போன்ற ரகசிய விஷயங்கள் அல்லாஹ் எந்த விஷயத்தை மறைச்சிட்டானோ அதை உலகம் முழுக்க சேர்ந்தாலும் கண்டுபிடிக்க இயலாது. தஜ்ஜாலும் உலகத்தில் தான் இருக்கிறான், கண்டுபிடிக்க இயலாது. யஜூஜ் மஜூஜ் உலகத்தில் ஒரு கூட்டமே இருக்குது. இதை விட எத்தனையோ மடங்கு அது பெரிய கூட்டம். மனிதர்கள் இன்றைக்கி எவ்வளோ பேர் வாழ்கிறோமோ இதை விட ஒரு பெருங்கொண்ட கூட்டம் இதே பூமியில் யஜூஜ் மஜூஜ் கூட்டம் பெருஞ்சுவருக்கு பின்னால் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சுவரை கட்டி வச்சதுனால இன்றைக்கி யஜூஜ் மஜூஜ் குழப்பம் இல்லாமல் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தஜ்ஜாலுடைய வருகை நேரத்தில் யஜூஜ் மஜூஜ் வெளியாகுவாங்க. முழு உலகத்திலையும் எல்லா மக்களும் அவங்களால கஷ்டப்படுவாங்க. பெரிய ஒரு சோதனை ஏற்படும். அவங்களால தண்ணி எல்லாம் வறட்சி ஆகும். அவங்க எங்கே போனாலும் வறட்சி ஏற்படும். ஏன்னா அவ்வளோத்தையும் குடிச்சிருவாங்க. அவங்களால என்ன செய்யப்படும், ஒவ்வொரு மக்களும் கஷ்டப்படுவாங்க. அவங்களோட விவசாயங்கள் அழிக்கப்படும், சண்டைகள் நடக்கும், பெரிய கலவரங்கள் ஏற்படும். அந்த மாதிரியான சோதனையானவங்க தான் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள். அந்த சுவர் அவங்க இடிக்கிறதுக்கான முயற்சி செஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஜூஜ் வ மஜூஜ் வ மின் குல்லி ஹதபி யன்சிலூன். அல்லாஹ் குர்ஆனில் அதை சொல்லி காட்டுறான். அந்த கதவு ஒரு நாள் திறக்கப்படும், உடைக்கப்படும். பிறகு அங்கிருந்து அவங்க எல்லா மேட்டு பகுதியிலேருந்து இறங்கி மக்கள் வாழக்கூடிய பகுதியில் என்ன செய்வாங்க, அவங்க குழப்பங்கள் செய்வாங்கன்னு சொல்லி குர்ஆனும் அந்த விஷயத்தை சொல்லுது. அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பத்திலிருந்து இந்த மனித சமுதாயம் யஜூஜ் மஜூஜுங்கிற அந்த மனித சமுதாயத்திலிருந்து அந்த பாதுகாக்கப்படுறதுக்காக ஒரு பெருஞ்சுவர் கட்டினவர் தான் துல்கர்னைன் மன்னர். இப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தை துல்கர்னைன் மன்னர் செய்தார். இந்த பிரயாணத்தை பற்றியும் அல்லாஹ் இதில் சொல்கிறான். அப்போ சமூகத்துக்கு நலவ நாடி ஒரு சமூக சேவைக்காக பிரயாணம் செய்து அந்த மக்களுக்கு நலவ நாடி அல்லாஹுக்காக செய்யக்கூடிய அந்த சேவையும் பாராட்டப்படுது. ஆக இந்த மாதிரி நம்முடைய பிரயாணங்கள் இருக்கிறது. குறிப்பாக எல்லா இடங்கள்லையும் அல்லாஹுடைய சிந்தனையோடு செய்யணும், பணிவோடு இருக்கணும். பெருமை எந்த இடத்துலையுமே அல்லாஹ்க்கு கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறதியாக அல்லாஹ்வை விட்டதுக்கே, இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்ததுக்கே 15 நாள் வஹியை நிப்பாட்டி வச்சு அல்லாஹ் தர்பியா செய்தான். ஆனால் வேண்டுமென்றே இது என்னால் தான் நடக்குது, நான் தான் இதெல்லாம் செய்கிறேன், ஏன் திறமையால் தான் இது கிடச்சிச்சின்னு பெருமடித்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சுங்கிறதையும் அல்லாஹ் இந்த சூறால சொல்லி காட்டினான். ஒரு பெரிய செல்வந்தன், பெரிய தோட்டத்துக்கு சொந்தக்காரன். அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திராட்சை தோட்டத்தை கொடுத்துருந்தான். அதுக்குள்ளே விவசாய தோட்டமும் இருந்துச்சு, பேரிச்சை தோட்டம் அதை சுற்றி இருந்தது. அதுக்கு மத்தியில் 6 பெருக்கெடுத்து ஓடுது. எல்லா விளைச்சலும் நல்ல மாதிரி அல்லாஹ் கொடுத்துட்டு இருந்தான். அப்போ அவன் பெருமையோட தோட்டத்துக்குள்ளே போனான், இதெல்லாம் எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லி. வதகல ஜன்னத்தஹு வஹுவ லாலிமுல் லிநஃப்ஸிஹி, தனக்குத்தானே அநியாயம் செய்தவனாக தன்னுடைய தோட்டத்துக்குள்ளே போனதாக அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன அநியாயம் செஞ்சதாக போகிறதுன்னு சொன்னால், அநியாயங்கிறது பெருமை அடிக்கிறது. இதெல்லாம் பாரு, நான் எவ்வளோ பெரிய தோட்டத்துக்கு சொந்தக்காரன், உன்ட்ட ஏதாச்சும் இருக்குதா? பக்கத்தில் ஒரு நண்பன் இருந்தான், வளர அல்லாஹ் குர்ஆனில் ரெண்டு பேரை உதாரணம் காட்டி இதை சொல்லி காட்டுறான். ஒரு பணக்காரன், அவனுக்கு ஏழையான நண்பன் இருந்தான். இந்த 2 பேரும் ஒன்று அவனுடைய தோட்டத்துக்குள்ளே போகும்போது பெருமையோடு போகிறான். அப்போ பக்கத்தில் இருக்கிற நண்பன் சொன்னால், பெருமடிக்காதப்பா, இதெல்லாம் அல்லாஹ் உனக்கு தந்தான். நீ எப்படி இருந்தா, நீ அற்பமானவனாக இருந்தாய், நீ ஒரு சாதாரண ஒரு துளி இந்தாக இருந்தா, மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறா, ஒன்றும் இல்லாமல் நீ உலகத்துக்கு வந்தா, இதெல்லாம் அல்லாஹ் தான் கொடுத்தான்னு சொல்லுப்பான்னு சொல்லி அவர் ஞாபகப்படுத்துகிறார்.
மறுமையில் அல்லாஹ்க்கு போகணும், அல்லாஹ் இதை பற்றி விசாரிப்பான்லாம் சொல்கிறார். அப்பையும் கேலி செய்கிறார் இவர். மறுமையெல்லாம் கிடையாது, அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் அங்கேயும் நான் தான் பணக்காரனாக இருப்பேன், அங்கேயும் எனக்கு தான் எல்லாம் கிடைக்கும்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இந்த மனுஷன் கவலைப்படுறார். கூட இருக்கிற நண்பன், வலவுலா இத் தகல்த ஜன்னத்தக்க குல்த மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, நீ மாஷா அல்லா சொல்லி நீ உள்ளே போயிருக்கலாமப்பா, இவ்வளோ பெருமை அடிச்சுட்டு போறிய, லா குவத்த இல்லா பில்லா, இதெல்லாம் அல்லாவால் கிடைத்த எனக்கு பெரிய செல்வம்னு சொல்லி நீ போயிருந்தா இந்த செல்வம் பாதுகாக்கப்படும், இன்னும் அல்லா பறக்க செய்வானே, நீ பெருமையோடு போகிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டே உள்ளே வந்தாப்புல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டின இதே சூரா கஹ்ஃபில் ஓதப்பட்டுச்சு. அந்த மாஷா அல்லாஹ் சொல்கிறதுக்கு அவன் நாக்கு வரலை, அல்லாண்டு அவன் சொல்லலை. அந்த இரவோடு இரவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பு காற்றை அனுப்பி முழுக்க அந்த தோட்டத்தை சாம்பலாக ஆக்கிவிட்டான். பிறகு அவன் கையை பிசைஞ்சு நின்றான். இப்படி நான் சொல்லியிருக்கக்கூடாது. ஹுனாலிக்கல் வலாயத்துலில்லாஹில் ஹக், அல்லாஹ் அதை சொல்லி காட்ட. அந்த மாதிரி அவன் கை சேதப்பட்ட விஷயத்தை சொல்லி காட்டி இப்போ அவனுக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாருமே இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி, இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி பெருமையினால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டு. காரூன் பெருமடித்தான் உலகத்தில், அதையும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எவ்வளோ பெரிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவனை மாதிரி பணக்காரன் உலகத்தில் இதுக்கு முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் வரப்போகிறது இல்லை. அவ்வளோ பெரிய செல்வந்தான். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுவான். அவனுடைய ஹசானா, அவனுடைய சாவியை மட்டுமே நீங்கள் விளங்கிடுங்க. சாவியை விளங்கினாலே போதும் ஹசானா எவ்வளோ பெருசுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்ல. அவனுடைய ஹசானா, அவனுடைய சாவிகளை சுமக்கிறதுக்கே ஒரு பெரும் சக்தி வாய்ந்த படை தேவை. இன்ன மஃபாத்திஹஹு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவா இத் கால லஹு கௌமுஹு லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். அவன்கிட்ட போய் மக்கள்லாம் போய் சொன்னாங்க, எப்போ அவனுக்கு அல்லாஹ் இவ்வளோ பெரிய செல்வத்தை தந்திருக்கிறான், பெருமடிக்காத, பெருமடிக்கிறவங்க அல்லாஹ்க்கு பிடிக்காது. அல்லாஹ் உனக்கு தந்த செல்வம், இதை வச்சு அல்லாஹ் உனக்கு எப்படி உபகாரம் செய்தானோ நீ அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய். அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக், அல்லாஹ் உன்கிட்ட செல்வத்தை தந்திருக்கிறான், உனக்கு வாரி வழங்கியிருக்கிறான், நீனும் வாரி வழங்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஒரு மனைவிக்கு சொன்னாங்க, யுன்ஃபக்குர் ரஜுலு பி கத்ரி இன்ஃபாகிஹி, ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பானோ அந்த அளவுக்கு இவன் கொடுக்கப்படுவான். கொடுக்க தான் தண்ணி அல்ல தான் வரும், ஊற்று தண்ணி அல்லாமல் அப்படியே வச்சுருந்தோம் சொன்னால் அந்த கிணறு தூந்து போயிடும். அதே போல் தான் செல்வத்தை அல்லாஹ் தொட்ட கொடுத்துருக்குறான்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு கொடுக்கனாலும் செல்வம் குறையாது, அல்லாஹ் அதில் பறக்க செய்வான். ஆனால் அவன் சொன்னால் நான் ஏன் கொடுக்கணும், இன்னமா உத்தீத்து அலா இல்மின் இந்தி, நான் இந்த செல்வத்தை என்னுடைய திறமையால் இது வழங்கப்பட்டிருக்கிறேன், இதையும் அடுத்தவங்களுக்கு பங்கு நான் கொடுக்கணும்னு சொன்னான். பெருமாடிச்சான். எந்த அளவுக்கு அவனுடைய செல்வம் இருந்துச்சுன்னா உலக ஆசை உள்ள மக்கள்லாம் அவனை பார்த்து பொறாமப்பட்டாங்க. யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், இந்த கானூனுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கு செல்வம் இருந்தால் நல்லா இருக்கும். இன்றைக்கி நம்ம ஆசைப்படுறோமா இல்லையா, பணக்காரங்களை பார்த்து செல்வந்தர்களை பார்த்து அந்த மாதிரி நானும் பணக்காரன் தான் நல்லா இருக்குமே நினைக்கிறோம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அந்த நேரத்தில் கல்வி ஞானம் உள்ள மக்கள் மற்றவங்களுக்கு விளக்கம் சொன்னாங்களாம். கல்வி ஞானம்னா என்னது, இப்போ தான் அல்லாஹ் இங்கே விளங்க வைக்கிறான். கல்வின்னா எது? அந்த மக்கள் வகாலல்லதீன ஊத்துல் இல்ம், மார்க்க ஞானமுள்ள மக்கள் சொன்னார்கள், வைலக்கும், உங்களுக்கு நாசம் உண்டாட்டு. யாரை பார்த்து நீங்கள் ஆசைப்படுறீங்க? சவாபுல்லாஹி ஹைருல் லிமன் ஆமன வ அமில சாலிஹா, யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் மறுமையில் தரப்போட நன்மையெல்லாம் நீங்கள் உலகத்தை பார்த்தீங்க சொன்னால் இதெல்லாம் குப்பை. இதை பார்த்து குப்பையை பார்த்தா நீங்கள் ஆசைப்படுறீங்க. வலா யுலக்காஹா இல்ல சாபிரூன், அந்த மறுமையின் நன்மையை யார் ஆசைப்படுவாங்கன்னு சொன்னால் உலகத்தில் கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்துகிறவங்களால தான் அதெல்லாம் பார்த்துட்டு சாதாரணமாக கடந்து போக முடியும். யார்கிட்ட அந்த கட்டுப்படுத்துகிற மன பக்குவம் இல்லையோ அவங்க உலக செல்வந்தரங்களை பார்த்து என்ன செய்வாங்க, போட்டி போடுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அந்த கண்ணு முன்னாடியே அல்லாஹால காரூனை அல்லாஹ் அழிச்சு காட்டினான். அல்லாஹால அவனையும் அவனுடைய படை பட்டாளத்தையும் அவனுடைய கோட்டைகளையும் பூமிக்குள் அல்லாஹ் சொருகினான். இதை மக்கள்லாம் பார்த்துட்டு நல்ல வேலை நாம் அந்த மாதிரி நிலைக்கு நம்ம ஆளாகலை, அல்லாஹ் நம்மளை இந்த ஒரு நிலையை விட்டு காப்பாற்றினான்னு சொல்லி அல்லாஹ்க்கு என்ன செய்தாங்க, நன்றி செலுத்தினாங்க. ஆக இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமை அடித்தவங்களுடைய முடிவு எப்படி ஆணுச்சு? எல்லா நஷ்டவாளிகளுடைய முடிவும் பெருமைனால தான் ஏற்பட்டுச்சு. மோசமான முடிவு வரதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வை ஏற்க மறுத்தது காரணம் பெருமை, நபிமார்களை மறுத்த காரணம் பெருமை. நாங்கள் இவங்களுக்கு கட்டுப்படணும், எங்களுக்கு சுதந்திரம், நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், நாங்கள் எது வேணாலும் அனுபவிப்போம் நினைக்கிறது தான் அல்லாஹ்க்கு மாறு செய்கிறது, பெருமை அடிக்கிறது. பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். வலஹுல் கிப்ரியா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானம் பூமியில் உள்ள எல்லா பெருமையும் அல்லாஹ்க்கு மட்டும்தான். அதனால் பெருமை அறவே அல்லாஹ்க்கு பிடிக்காது. கடுகளவு பெருமை இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்கிடுவான். அந்த கடுகளவு பெருமைங்கிற நஜீஸை அல்லாஹ் அவன் நரகத்தை போட்டு சுத்தமாக்கி தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அதனால் எல்லா வகையான
வகையான பெருமையை விட்டு உள்ளத்தை பாதுகாக்க செல்வத்தை வைத்தோ அழகை வைத்தோ திறமைகளை வைத்தோ எதை வைத்தோ பெருமை கிடையாது. நாம் காலி பாத்திரம், அல்லாஹ் தான் இதெல்லாம் போட்டிருக்கிறான்னு நம்ம அல்ஹம்துலில்லான்னு சொல்லி பழகணும். எல்லா நிலையிலையும் அல்லாஹுக்கே எல்லா புகழும்னு சொல்லி இதெல்லாம் தந்தவன் யாரோ அந்த அல்லாஹுடைய சிந்தனையோடு இருக்கணுங்கிறது தான் இந்த மொத்த சூறாவும் நமக்கு சொல்லி காட்டுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பணிவை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய எல்லா வகையான பெருமை, பொறாமை, அகம்பாவம் அனைத்து நோய்களை விட்டும் உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது